இப்படி ஒரு சேஞ்ச் ஓவர் இருக்குல்ல, இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமா தான் நான் பார்க்குறேன். மிகப்பெரிய மாற்றம். இதனால நீங்க இழந்தது என்ன? மாத்துனதுக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைச்சது என்ன? இதனால நான் நெறைய இழந்திருக்கேன். பணமா இருக்கட்டும். ஓகே. ஏன்னா ஒரு 6 மந்த்தா ஒர்க் எதுவும் போலல்ல. ஆ. கடன் வாங்கி செலவு பண்ணிட்டு, அந்த மாரி அப்படியே போயிடுச்சு. ஒரு 3,00,000 மேல கடன் ஆச்சு. ஓகே. அதாவது இந்த ஒரு ஒரு பேச்சுனால ரூ. 3,00,000 கடன். 3,00,000 கடன் ஆச்சு. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெளில நான் சமாளிச்சுட்டு, இப்போ ஓரளவுக்கு இன்னும் ஒரு 1,00,000 இருக்கு. அத முடிச்சுட்டா அவ்வளோதான். அவ்வளோ அவ்வளோ பெரிய பிரச்சனையிலேருந்து ஒரு நாள்லாம் அந்த கடன நெனச்சு நெனச்சு சூசைடு அந்த மாரிலாம் கூட யோசிச்சிருக்கேன். சூசைட். ஆமா. அந்த மாரிலாம் கூட யோசிச்சிருக்கேன். ஏன்னா எல்லாம் ஒரே நாள்ல கேட்டா ரொம்ப ஒரு நாளைக்கு அந்த மாரி கால் பண்ணுவாங்க. காசுடா டேய் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, நான் இருக்கேண்ணா கொஞ்சம் டைட்டா இருக்குண்ணா. ஏன்னா நான் ஏதாவது ஈவென்ட் இருந்தா தான் ஆமா, குடுக்க ஆமா. முடியும். கண்டிப்பா. அதனால ஈவென்ட் எதுவும் சரியா இல்ல. அந்த டைம்ல வந்து ஈவென்ட்லாம் ஒரு சில 1 மாசம், ஒரு 6 மாசம், 6 மந்த் நெறைய இருக்கும். ஒரு 6 மந்த் இருக்காது. அந்த மாரி. அவாய்ட் பண்ணாங்களா உங்கள? ஈவென்ட்க்கு பர்ப்பஸா அவாய்ட் பண்ணாங்களா? ஈவென்ட்லாம் எனக்கு என்னோட ஃபோட்டோகிராஃபி சர்க்கிள்ல வந்து நெறைய வரும். ம். நான் தான் போனா புரியுது. இப்போ சரியா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமர்ஜென்சி சிச்சுவேஷன் தம்பி நீ போடா அப்படின்னா மட்டும் தான் போவேன். ஒரு 10, 20 பேர் வந்து ஸ்டேஜ் மேல நிப்பாங்க பொண்ணு மாப்பிள்ளை பக்கத்துல. டேய் அப்படி ஏறுடா, டேய் இப்படி எடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த இடத்துல உங்கள அட்ரஸ் பண்ணியிருக்காங்களா? நீங்க தான் அது தெரியும். ஆனா என்கிட்ட கேட்கல. ஆ. இப்படி ஒரு மாரியா பண்றாங்க. ஓகே. அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு நாள்லாம் அப்படியே கேமரா வச்சுட்டு நான் வந்துட்டேன் வெளிய. ஓகே. ஒரு பேட் வேர்ட்ஸ திட்டிட்டு, என்ன பத்தி திட்டினா பரவால்ல பிரதர். கண்டிப்பா. வீட்ல இருக்கிறவங்கள பத்தி திட்டினோனே எனக்கு செம கோவமா வந்துச்சு. அப்படியே கேமரா அவுத்து கீழ வச்சுட்டு நான் பாட்டுக்கு வெளில வந்துட்டேன்.